கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விசாரணை படலம். அவரை தோட்டத்தில் பிடிச்சாங்க. அங்கே சில மனிதர்கள் என்ன செய்தார்கள்? சீடர்கள் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள், அவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்ள. ஆனால் காப்பாற்றுகிறவர் இயேசுதானே. அவர் காப்பாற்றினதையெல்லாம் ஏற்கனவே நிரூபித்திருக்கிறாரு. மரித்தோரை கூட உயிரோடு எழுப்பின ஆண்டவர் கூட அவங்களால இருக்க முடியலன்னா என்ன காரணம்? அவர்கள் தாங்கள் கைது செய்யப்படுவோமோ, தாங்கள் கொல்லப்படுவோமோ? ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், உங்களையும் துன்புறுத்துவார்கள். அப்போ அவங்க மனசுக்குள்ள ஒரு விதமான பயம், கலக்கம் அதிகமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஜோனை விட்டு, அந்த ஏரியாவை விட்டு தங்களை பிரித்து காப்பாற்றிக்க பார்த்தாங்க. நம்ம கூட அப்படி தான். ஒரு சூழல் நல்லா இல்லைன்னா அந்த சூழ்நிலையை விட்டு ஓடி போக தான் பார்ப்போம். சிலர் தங்கள் வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க, ஏன்னா அந்த சூழ்நிலை அவங்களுக்கு நல்லா இல்லை. சிலர் தங்கள் ஊரை விட்டு ஓடி போகிறாங்க, சிலர் தங்கள் நாட்டை விட்டே ஓடி போகிறாங்க. இவர்கள் அந்த சூழலை விட்டு ஓடி போனாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சிலர் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய மன கஷ்டங்களுக்கோ, துன்பத்துக்கோ, சோதனைக்கோ அதிகமாக துன்பப்படுறோம் அப்படின்னும் போது சபைக்கு வரமாட்டாங்க, தேவனை தொழுது கொள்ள வரமாட்டாங்க. என்ன, நிம்மதியை தேடி அங்கே வரணும், சமாதானம் தேடி அங்கே வரணும், தேவ ஆலோசனைக்காக அங்கே வரணும். அதையே அவங்க விட்டுட்டு ஓடி போடுவாங்க. அந்த மாதிரி சீடர்கள் ஆண்டவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனாலும் அடுத்த கட்டம் நாம் கவனித்து தான் ஆகணும். என்ன நடக்குது? மத்தேயு 26:57, இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்துக்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். யோவான் 18:13, முதலாவது அவரை அன்னா என்பவனிடத்துக்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. என்ன அழகா, ரோம அரசாங்கத்தினிடத்தில் போகாமல் இவங்க முறைமையின்படியாக ஆசாரியனிடத்தில் கொண்டு போய் தேவ வசனத்துக்கு விரோதமான குற்றம் ஒன்றை இனிமேல் தான் கண்டுபிடித்து சொல்லி, முதல்ல இவர் இருக்கக்கூடாது, இவர் நம்ம மத்தியில் இருக்கவே கூடாது, இவர் இருந்தால் யூத மார்க்கத்துக்கு ரொம்ப பெரிய ஆபத்து, நம்ம பதவிகளுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்து, நியாயப்பிரமாணம் இல்லாமல் போயிடும், மிகப்பெரிய குழப்பம், ஏதோ ஒன்றை இந்த மனிதன் செய்து எருசலேம் மற்றும் பல பகுதிகளில் இருக்கிற வந்த மக்களை எல்லாம் குழப்பி கலக்கி கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவர் இயேசுவை பற்றி ரொம்ப தெளிவான ஒரு எதிர்ப்பில் அவங்க இருந்தாங்க. இங்கே காய்பா இவர் என்ன மாதிரியான ஒரு ஆளுன்னா, இவர்கிட்ட ஏன் கரெக்டாக கூப்பிட்டு போனாங்கன்னா, ஜனங்கள் எல்லாருக்காகவும் ஒருவன் சாகிறது நல்லது. எல்லாருக்குமே அது ரொம்ப ஏற்புடையதாக இருந்தது. எல்லாரும் கஷ்டப்படுறதை விட ஒரு ஆள் துன்பப்பட்டால் பரவாயில்லப்பா, அந்த கான்செப்டை என்ன பண்ணாங்க, இன்றைக்கி நம்மளாக இருந்தாலும் அதான் ஒத்துக்குவோம், அவரும் ஒத்துக்குனாங்க. அவங்க எல்லாருமே அப்படி தான். அதனால் அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. இப்போ விசாரணை பண்ணணும், குற்றம் சொல்லணும், இதுதான் பெரிய குற்றம், இவங்க முடிவு பண்ணணும். பிறகு அந்த குற்றத்தை இவங்க எப்படி அதை தண்டனையாக மாற்றி கொடுக்கணுன்னா அரசாங்கத்துக்கிட்ட இவங்க போயாகணும். ஏன்னா அரசாங்கமும் அன்றைக்கி மதமும் ஒன்றோடொன்று இணைந்து இசைந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம். யோவான் 18:15 சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்குள் பிரவேசித்தான். பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். நான் சொன்ன சீடர்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவோடு அவரை அருகில் அல்லது அவரை பார்க்கும் தூரத்தில் இருக்க விரும்பலை. ஆனால் 2 பேர் மட்டும், ஒன்று பேதுருன்னு தெரியுது, இன்னொருவர் ஒரு சீடன்னு மட்டும் தெரியுது. அவர் அப்போஸ்தலர் ஒருவராக இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல அதை பற்றி. ஆனால்
அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான அந்த சீடன் வாசல்லையே நின்றுட்ட பேதுருவை கொஞ்சம் சிபாரிசு பண்ணி கேட்டு உள்ளே கொண்டு போயிடுறார். என்னென்னா விசாரணை கொஞ்சம் கிட்ட இருந்து பார்க்கலாம். அந்த இடத்துக்கு போயிட்டார். பேதுரு தைரியமானவர் தான். ஏன்னா அந்த ஆசாரனுடைய பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனின் தாதியை வெட்டினவர் அவர். அப்போ கொஞ்சம் தைரியமாக தான் அவர் உள்ளே போகிறாரு. மனசுக்குள்ள பலவிதமான கேள்விகள், பயம், கலக்கம் எல்லாம் இருந்தாலும் கூட துணிஞ்சு பேசுகிறவரும் துணிஞ்சு செய்கிறவராச்சு இல்லையா, அது உள்ளே போயிட்டார். 17. அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றாள். அவன், நான் அல்ல என்றான். குளிர் காலம் ஆனபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்பு உண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். பேதுரு உள்ளே இருக்கிறாரு, ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் இருக்கிறாரு. உள்ளே என்ன நடக்குதுன்ற ஒரு காட்சி. அது என்னென்னா, அந்த இடத்துல முக்கியமான 2 விஷயங்கள். அவருடைய சீஷரை குறித்தும், யாரெல்லாம் அவங்க கூட இருக்காங்கப்பா, யாருக்கெல்லாம் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. எப்போவுமே ஒரு குற்றவாளியை பிடிச்சா அவங்க கூட்டாளி யாருன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி சீடர்கள் யாருன்னு கேட்குறாங்களாம். அடுத்தது, நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஜனங்களுக்குள்ளே என்னெல்லாம் பேசுகிறீங்க, அவருடைய போதகத்தை குறித்து கேள்வி கேட்டாங்களாம். ரொம்ப சரியாக ஒரு குற்றவாளியை எப்படி விசாரிக்கணுமோ ப்ரிசைஸாக 2 முக்கியமான விஷயங்கள். யார் உடன் இருந்தார்கள், என்ன செய்தீர்கள், இவர் போதிச்சிருந்தனால என்ன போதித்தீர்கள் கேட்டாங்க. லூக்கா 22:54 ஒரு தகவல் இருக்குது. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்தில் பின் சென்றான். ஆக்சுவலாக விசாரணைக்கு இப்போ அவங்க இருக்கிற இடம் எதுன்னு சொன்னால் பிரதான ஆசாரனுடைய வீடு. சில நேரங்களில் ஒரு இரவு நேரம் ஒரு கைதியை குற்றவாளி பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நேராக ஜட்ஜு வீட்டுக்கே கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா உடனடியாக அந்த குற்றத்தை விசாரித்து உடனடியாக மறுநாள் காலையிலேயே அவரை கோர்ட்டில் ஆஜர் பண்ணிடணும். அந்த மணி நேரங்களுக்குள்ள இந்த குற்றவாளிக்கு இதுதான் தண்டனையாக இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு சீக்கிரம் முடிவெடுத்தாகணும். அப்போ அடுத்த கட்டத்துக்கு காலையில் விடிஞ்ச உடனே நகர்ந்துடலாம் பார்த்தீங்களா. அந்த நோக்கத்தில் அதே போல் இரவு வீட்டுக்கே போயிட்டாங்க, பிரதான ஆசாரனுடைய வீட்டுக்கே. இப்போ இரவெல்லாம் விசாரணை முடிச்சுட்டு காலையில் தண்டனையை எக்ஸிக்யூட் பண்ணிடணும். இதுதான் இவங்களோட பிளான். மார்க்கு 14:53 இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரனுடைய அரமனைக்குள் வந்து சேவகரோட கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது பிரதான ஆசாரரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. அவரை கொலை செய்யும் அளவுக்கு ஒரு குற்றம் வேணும்பா. சும்மா சின்னதாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே, கொலை செய்கிற அளவுக்கு, ஒரு மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு அவர் மீது ஒரு குற்றம் நமக்கு வேணும். 3½ ஆண்டு கால ஆண்டவரின் பொது வாழ்க்கையை ஒரு நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப் வச்சு அல்லது பூத கண்ணாடி வச்சு தேடி தேடி பார்க்குறாங்க. ஆனால் கொலை செய்து விடலாம் என்று சொல்கிற அளவுக்கான குற்றம் அகப்படவில்லை. குற்றவாளியாக கையை கட்டி விசாரணைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தான் தேடுறாங்க குற்றத்தை. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல, எவ்வளோ அபாண்டமாக இருக்குல்ல, அநியாயமாக இருக்குல்ல. சில நேரங்களில் சமுதாயத்தில் இன்னைக்கு கூட அப்படி நடக்கும். அப்புறமா என்ன பண்ணுவாங்க, மனித உரிமையிலிருந்தெல்லாம் நோட்டீஸ் அனுப்பி ஒரு வக்கீலை வச்சு, ஏப்பா குற்றவாளியே கிடையாது, எப்படி நீங்கள் கைது பண்ணி இரவெல்லாம் வச்சு விசாரிச்சிங்க, இது மாதிரி பல 100 கேஸுகள் வரும். இந்த இடத்துல இவர் பிடிச்சிட்டு வந்து நிற்க வச்சுட்டு இப்போ குற்றத்தை சுமத்துறதுக்கு குற்றம் தேடுறாங்களாம் இவருடைய வாழ்க்கையில். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஒரு வேதனையான பாதையில் நம்முடைய பாவங்களை சுமப்பதற்காக, நம்மை குற்றவாளி இல்லை, இவன் மீது குற்றம் இல்லை, இவன் நிரபராதி என்று நம்மை ஆக்குவதற்கு, நம்மை பரிசுத்தமான நீதிமான் ஆக்குவதற்கு இவர் மீது இப்பொழுது குற்றம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். யார்? நம்ம தான். அவங்கெல்லாம் நம்ம தானே, மனிதர்கள் தானே. அப்போது குற்றம் அகப்படலாம். என்ன? மரண தண்டனை கொடுக்கும் அளவுக்கான குற்றம் அகப்படவில்லை. மத்தேயு 26:59-60 பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும்
இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள், ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை, ஒத்து வரல. கடைசியில் 2 பொய் சாட்சிகள் வந்து, இப்போது முதல்ல குற்றத்தை இவங்க பேச்சு மூலமாக, சீடர்கள் யார், என்ன போதிப்பீங்க, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக அதில் ஏதாவது கண்டுபிடிக்கலாமா, குற்றம் அகப்படவில்லை. 2வது, யாராவது ஒருத்தர் 2 பேர், ஏன்னா வசனத்தின்படி பார்த்தா நியாயப்பிரமாண சட்டத்தின்படி கொஞ்சம் சட்டத்தின்படி அவங்க நடப்பாங்க, தேவையானதை மாற்றிக்குவாங்க. யார், வேதபாரகர், ஆசாரியர், பரிசேயர், சதுசேயர் எல்லாமே அங்கே இருக்காங்க. இப்போ கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க அவங்க, நியாயமாக ஓரளவுக்கு 2 பேர் சாட்சி சொன்னால் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணலாம், தண்டனை கொடுக்கலாம். அப்போ பொய் சாட்சி சொல்ல ஆள் தேடுறாங்களாம், அவங்களும் அகப்படலையாம். அப்படியே தப்பித்தவறி வந்து கூட சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னால் அது மரண தண்டனைக்கு ஒத்துப்போகவில்லை. அப்படி இருந்தும் வராங்க, வந்து ஒரு பொய் சாட்சி வருது. இப்போ என்ன வருது, 61, தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றார்கள். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். இது கேள்வி தெரிஞ்சுக்கிறதுக்காக அல்ல, அவரை மீண்டும் குற்றவாளியாக்குவதற்காக. தேவாலயத்தை இடித்து போடுவேன் அப்படின்னு சொன்னது உண்மையிலே ஒரு குற்றம்தான். அன்னைக்கு இருக்கிற சமுதாய ரீதியாக பார்த்தா, நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தா. இப்போ இன்றைக்கி ஒருத்தர் நேராக போயிட்டு ரிசர்வ் பேங்க் முன்னால் நின்று இந்த ரிசர்வ் பேங்கை நான் இடிச்சிடுவேன்னா எப்படி இருக்கும், அப்படியே பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. சட்டமன்றம், நீதிமன்றத்துக்கு முன்னால் நின்று, ஏன் ஒருத்தர் வீட்டு முன்னாலேயே நின்று ஒருத்தர் சொல்லட்டுமே இந்த வீடை நான் இடிச்சிடுவேன் அப்படின்னு, அவரை பிடிச்சி ஜெயிலில் தான் போடுவாங்க. ஆனால் அன்றைக்கி ஆண்டவர் என்ன சொன்னாராம், இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள். ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. யோவான் 2ஆம் அதிகாரம் 19, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அப்பவே அந்த இடத்துல ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஆனால் அவரோ தன் சரீரமாகிய ஆலயம் சிலுவிலே அறையப்பட்டு மரித்த பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவதாக அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. அவங்களுக்கு அது விளங்கலை, அவங்களுக்கு அங்கே விளக்கம் கொடுக்கப்படலை. அப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு குற்றமாக கரெக்டாக வச்சுட்டாங்க. தேவாலயத்தை இடிப்பதாக ஒரு குற்றம். அப்போது ஆசாரியன் என்ன பண்ணுறாரு, ஒரு கேள்வி கேட்குறாரு, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா? அப்போ இதுக்கு பதில் சொல்லணும். சொன்னால் மறுபடியும் இதை அந்த குற்றத்தில் இன்னும் கொஞ்சம் வலு சேர்த்துருவாங்க. மத்தேயு 26:64, அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன, இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. அவ்வளோதான், வாயிலிருந்து என்ன வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களோ பிடிச்சிட்டாங்க. இவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னது தான் மிக முக்கியமான தேவதூஷணமானது. ஒருவன் தேவதூஷணம் சொன்னால் அவன் கொல்லப்பட வேண்டும். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 56, அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. 59, அப்படி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வாமற் போயிற்று. அநேகர் பொய் சாட்சி. இந்த அநேகர்ன்றது நான் கவனிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன தெரியுங்களா, இதுக்கு முன்னால் இந்த அநேகரை எப்பெல்லாம் படிச்சிருக்கோம் தெரியுங்களா? அநேகர் அவரை பின்பற்றினார்கள், அநேகர் சுகம் பெற்றார்கள், அநேகர் தங்களுடைய வியாதியஸ்தர்களை, தங்கள் உறவுகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அவர் பகல் முழுவதும் அதிக நேரம் அவர்களை சுகமாக்கி கொண்டே இருந்தார். அநேகருடைய வார்த்தையை கேட்க பின்பற்றினார்கள், அநேகர் புசித்தார்கள் 5 அப்பம் 2 மீன். அப்போ அநேகராக ஆண்டவரிடத்தில் நன்மையெல்லாம் பெற்றுக்கொண்டவர்கள். அதில் இருக்கிறவங்க தான்
அநேகர் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னார்கள். இது தேவ நியமனம்தான், அதான் நடக்குது. ஆனாலும் நாம் இந்த சமயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து சென்ற நிகழ்ச்சி அல்லது அவருக்கு நடந்த விசாரணை, அதில் மனிதர்கள் பலவிதமான பாதிப்பை அவருடைய மனதுக்கு ஏற்படுத்தினாங்க. பார்த்தீங்களா? இதை நாம் இன்றைக்கி யோசிக்கணும். நாம் நம்முடைய ஆண்டவருக்கு, அவருடைய மனதுக்கு வேதனை உண்டாக்குற மாதிரி என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன இருக்குன்னா, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்ன்றார். சொல்லுவாங்க வீட்டிலெல்லாம், அம்மா மனசு கஷ்டப்படுற மாதிரி நடக்காதப்பா, அப்பா மனவேதனைப்படுற மாதிரி சொல்லாதப்பா, எதுவும் பேசாதப்பா, இல்லை பெரியவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் பதில் சொல்லக்கூடாதுன்னு வாங்கல்ல. அதுபோல் அன்றைக்கு ஆண்டவருடைய மனமானது நொறுங்கி போகிற அளவுக்கு அவ்வளவு அவமானம் வேதனையை கொடுத்தாங்க. நாம் இன்னைக்கு ரட்சிப்பை பெற்று வாழுகிற நாம், இந்த ரட்சிப்பை காப்பாற்றி கொண்டு தேவனுக்கு மகிமையாக நடக்க வேண்டிய நாம், அவருக்கு விரோதமாக துணிகரமாக நடந்து அவருடைய மனதை வேதனைப்படுத்துகிறோமா? அவர் நமக்காக இன்னைக்கும் பரிந்து பேசும் இடத்தில் இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே நம்மோடு உலாவி நம்மை கவனிக்கிறார். நாம் அவருக்குள்ளே இருக்கிறோன்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா? நாம் சிந்திப்போம், நம்மை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்போம், அவருக்குள் நம்மை ஒப்பு கொடுப்போம், அவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு இதெல்லாம் காதில் கேட்கும்போது, அந்த விசாரணையெல்லாம் கேட்கும்போது நம்ம மனமானது உருக வேண்டும், நம்முடைய மனமானது அவருக்குள் அடங்க வேண்டும். அப்படியே சிந்திச்சுட்டே இருங்க. இதை மறுபடியும் 100 முறை கேளுங்க. இந்த வசன பகுதியை வேண்டுமானா நீங்கள் மறுபடியும் பைபிளிலிருந்து எடுத்து படித்து பாருங்கள். இது நம்முடைய ஆத்துமாவை குணமாக்கும், நம்ம ஒரு பக்தியுள்ளவர்களாக உருவாக்கும். ஜெபம் செய்வோம். இரக்கமும் நீதியும் பரிசுத்தம் உள்ள பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசாரிக்க தகுதியற்ற மனிதர்கள் இன்றைய வரைக்கும் நாங்கள் எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் பேரரசனாக இருந்தாலும் ஆண்டவரை விசாரிக்க தகுதி இல்லாதவர்களப்பா. ஆனால் அன்றைக்கு பிரதான ஆசாரியன், நியாயப்பிரமாணத்தின்படி தேவ அனுமதியினால் வந்த அந்த மனிதன், மனுஷர்கள், வேதபாரகர், ஜனங்கள் அநேகர் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினதை பார்க்கிறோம். இதோ நாங்கள் எங்களை யோசிக்கிறோம்ப்பா. எங்களை அவர் இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்த பிறகு அதை காப்பாற்றிக் கொள்கிற விஷயத்தில், அந்த ரட்சிப்பை காத்து நடக்கிற விஷயத்தில் நாங்கள் தவறுகிறோமே, நாங்கள் சறுக்கி விழுகிறோம். நாங்கள் ஆண்டவரை பற்றிய நினைவை விட்டு நாங்கள் உலகத்துக்குள்ளே ஓடி விடுகிறோம். இதோ நாங்கள் ஆண்டவருடைய மனம் நோகாமலும் பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தாமலும் தகப்பனே உமக்கு பிரியமாகவும் நடக்க விரும்புகிறோம். இப்பொழுது எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அப்படியே வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.